மக்களே வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் சைமன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டார் பிளாக் ஸ்டார்ம் கேட்கும்போதே எப்படி இருக்குன்னா ஒரு பிளாக் பேந்தர் மாதிரி இருக்கா இல்லையா? சூப்பராக இருக்குல்ல. வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தீமில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க செம்மையாக அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லாங்க. இதோட க்ரில்லே பார்த்தனாலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு இது நெயில் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளை. இந்த க்ரோம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டோன் ஃபினிஷில் ஒரு ஸ்மோக்கி ஃபினிஷில் நல்லாவே ஒரு சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லாவே அட்ராக்டிவ் லுக்கில் இருக்குது. ஒரு சிறுத்த லுக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குதுங்க இந்த வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் தான் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. 2024 மாடல். நம்மளோட சீரியல் ஆக்டர் பார்த்திங்கன்னா மனாஸ்ன்றவர் தான் நமக்கு இந்த வெஹிக்கிளை வந்து ஓப்பன் பண்ணி திறந்து வச்சார். ஸோ அதை பார்த்தினா ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்த்துடலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளாக் தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வர ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் டோனில் சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கியூப்பில் அது ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார் வருது. ஸோ இதோட ஸ்கிப் லைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நல்லா ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷில் அதாவது பிளாக் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. நல்லாவே இது வந்து இதோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஏரோடைனமிக்ஸ் டிசைனில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லோகோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் சூப்பராகவே இருக்குது. இதோட க்ரில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோம் ஃபினிஷில் நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட பானட் சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க. இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு 18 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிளாக் தீமில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இதோட டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸோட வருது. அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஆர்எம்மோட வருது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டரும் கொடுத்துட்றாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டிகிரி கேமராவும் இதில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதோட கீழே நம்மளோட பீடிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மோரிஸ் கேரேஜ்ன்ற பேட்சிங்கும் வந்துடுது. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட இன்டீரியர் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இதோட டச் ஸ்க்ரீன் பாருங்கள், எப்பா எவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீன். இது என்னமோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐபேடை வந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்குதுங்க. ஐபேடுக்குன்னு சொல்ல முடியாது, லேப்டாப் சைஸில் இருக்குது. இதோட டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் சூப்பராகவே இருக்குது. வேறு லெவலுங்க இந்த வெஹிக்கிள். ஐயோ 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 என்னமா இருக்குது இந்த வெஹிக்கிள். எப்பா இதோட கொடுத்துருக்கிற டச் ஸ்க்ரீன் இன்ஃபுடன்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ்ங்க. 14 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் ஆன் பண்ணோன்னா ஏதோ ஒரு உலக உருண்டை வருது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குன்னே. Today's weather is mostly sunny, 32.8 degrees in Chennai. இதோட கிளஸ்டரும் பாருங்களேன், ஃபுல் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. I'm having trouble understanding. You may press the top button to try again. பார்த்தீங்களா, நம்மள பல்ப் வாங்கிச்சு பார்த்தீங்களா. முதல்ல இதை ஆஃப் பண்ணி போட்டுருவோம்.
இதோட டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல், அதாவது என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் லெதர் ஃபினிஷில் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோலும் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நம்ம ட்ரைவ் மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கேயே கொடுத்துட்றாங்க. பார்க்கிங்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 பாட்டில் கூட வைக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான ஒன்று இது இருக்குது. அண்ட் இதில் ஒரு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா டீசெண்டாக இருக்குது. இதோட மேப் பாருங்களேன், எப்பா என்னமா இருக்குதுங்க, யோப்பா அடியோ சான்ஸே இல்லைங்க. இங்கே பாருங்களேன், சட்டா வேற லெவலுங்க. இதில் எல்லாமே சப்போர்ட் ஆகிடும். ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இதில் வந்து சப்போர்ட் ஆகிடும். அண்ட் இதோட கியர் நம்ம பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. நல்லா பிடிக்கிறதுக்கு என்னமோ இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு அந்த கியர் ஒரு ஞாபகம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இதில் சூப்பராக இருக்குது. நல்ல பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரலு அண்ட் ட்ரைவ் மோடு அண்ட் ஸ்போர்ட் மோடுன்னு சொல்லி 5 மோடு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ மோடு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டில் எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75+ ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல்லே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு மேப்பும் வந்து கூகுள் மேப் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுலேயே வந்து நமக்கு வந்து என்னென்ன வேணுமேன்றதை நம்ம இங்கேயே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் லெதர் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிளாக் டோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டு, 2 லைட் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரரும் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர்லேயே ஒரு லைட் வருதுங்க, பாருங்கள், வா வேற லெவலுங்க, அடித்து பட்டையை கலப்புது. அண்ட் இதோட பாருங்களேன், இதோட டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த பியானோ ஃபினிஷ்லேயே கொடுத்துருங்க. அதாவது இந்த வெஹிக்கிள் ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் பிளாக் டோன். இந்த வண்டியே நான் பிளாக்ல தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் செதுக்கி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சீட்டர் வெஹிக்கிள். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்வேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஹை பீம் ஆர் லோ பீம்ன்றத டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு த்ரோவாக இருக்கணும்னு சொல்லி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பேக் போர்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்டேரிங் வீலுங்க, இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக ஃபுல் லெதர் ஃபினிஷில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலுமே இங்கேயே வந்துடுதுங்க. இதில் என்ன சொல்கிறது, எம்ஜியோட லோகோ கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குன்னே. அண்ட் நம்மளோட மெயினான ஆளுங்க பேனராமிக் சன்ரூஃபுங்க. ஐயோம்மா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன் வியூ, சன் வியூ, ஹில் வியூ, ரெயின் வியூ முதற்கொண்டு எல்லா வியூவும் தெரியுங்க. அண்ட் இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாமே இதுலேயே நமக்கு வந்து வியூ ஆயிடும். அண்ட் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பானட் வந்து ஓப்பனாக இருக்குன்றது இண்டிகேஷன் வந்து இதிலே காமிச்சிது. இதோட குவாலிட்டியுமே நல்லா ஹார்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சீட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேக் சீட் சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த பேக் சீட் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லாவே இருக்குது. நல்ல லெக் ரூமும் கிடைக்கிது. அண்ட் இதோட ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு பேனராமிக் சன்ரூஃப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியர் வெண்ட் ஏசியும் வந்துடுது. நல்லாவே ஒரு சூப்பரான அப்டேட்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட்டு அண்ட் 5 வோல்ட் சார்ஜரும் நமக்கு இங்கே கிடச்சிருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ராம் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சீட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ரெஸ்ட்டுமே சூப்பராக கொடுத்துட்றாங்க. 3 பேர் நல்லாவே தாராளமாக இந்த சீட்டில் உட்காந்து போகலாம். இப்போது நம்மளோட பேக் சீட்டுக்கு எப்படி போகிறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது நல்லாவே கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் கீழே இருக்க வந்து ஒரு லிவரை நம்ம வந்து புஷ் பண்ணி மேலே இருக்க லிவரை புஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி போயிடும். நம்ம இப்போ அழகாக உள்ளே போகலாம். இப்படியா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் தான். பட் இருந்தாலும் இந்த கால் வைக்கிறதுக்கு வந்து நல்லா நான் வேணால் உள்ளே போய் பார்க்குறேன் பாருங்கள். கால் வைக்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறது கன்ஜஸ்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு சைல்டு பேசஞ்சர் உட்கார்ற அளவுக்கு தான் இருக்குது. இதில் வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது.
கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் அது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் ஓகே, ஒரு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு 5 சீட்டர் கார் வாங்கிக்கிட்டு 7 பேர் போகிறன்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் ஒரு 2 பேசஞ்சர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறன்றது ஒரு நல்ல ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயந்தான். நல்லா ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஒரு குழந்தைங்க நம்ம பின்னாடி இருந்தாங்கன்னா அழகாக உட்கார வச்சுட்டு, இல்லை இதை லக்கேஜாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா பின்னாடி இருக்கிற நம்மளோட பூட் ஸ்பேஸை வந்து நம்ம பூட்டை வந்து திறந்து இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம வந்து ஒரு வெயிட் கேரி பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஆக்சுவலாக ஒரு 2 பேர் போகிறன்றது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் என்ன சொல்கிறது, இந்த நீ ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றது தான் என்னோடய கருத்து. அதை பற்றின கமெண்ட்டை நீங்கள் வந்து கமெண்ட்டில் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் ஹோல்டரும் இங்கேயே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஏசி வெண்ட் வந்துடுது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு அப்டேட்டு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் பெல்ட்டும் கூடவே வந்துடுது. இந்த வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்வீட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்க மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராகவே இருக்குது. நல்லா ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே த்ரூ அவுட் வெஹிக்கிள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் டோனை நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த வெஹிக்கிளோட பேர் வந்தீங்கன்னா ஹெக்டார் பிளாக் ஸ்டார்ம். எப்படி சூப்பரா? ஓகே, நம்ம அவ்வளோதாங்க. இதோட பேக் வியூ நம்ம செக் பண்ணியாச்சு. இதுதான் அப்படியே இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பின்னாடி கீழே ஒரு லிவர் இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே தள்ள வேண்டியதுதான். அவ்வளோதான். நல்ல ஒரு ஸ்பேசிஸ் இருக்குது பாருங்களேன். இங்கே அவ்வளோ ஒரு லெக் ரூம், இங்கே பாருங்கள், நல்ல ஒரு லெக் ரூம் கிடைக்கிது. பின்னாடி உள்ளவங்க உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இழுத்து போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இவ்வளோ பெரிய லெக் ரூம், நல்ல ஒரு ஸ்பேசிஸுங்க இந்த வெஹிக்கிள். டீசலில் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் கிடைக்கும். அதில் மேனுவல் மட்டும்தான் இருக்குது. பட் பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டர் வேணும்னா ஆட்டோமேட்டிக் மட்டும்தாங்க அவைலபிள் இருக்குது. அது ஒன்று தான் நம்மளோட கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருக்குது. மற்றபடி இது அற்புதமான வெஹிக்கிள் தான். இதோட பூட் ஸ்பேஸை நம்ம திறக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுங்க. அப்பா, என்ன மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ங்க. இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 லிட்டர்ஸ்க்கு வரைக்கும் கிடைக்கிது. ஏன்னா இது 7 சீட்டர் வெஹிக்கிள்ன்றனால நமக்கு 155 லிட்டர்ஸ் கிடைக்கிது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் பண்ணலாங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடுங்க. என்ன சொல்கிறது, அதுவே திறக்குது, அதுவே மூடுது. எவ்வளோ ஆட்டோமேட்டிக் சிஸ்டங்க. இதுதாங்க டெக்னாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லரும் வந்துருக்கோம், நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பரும் வந்து கொடுத்துட்றாங்க. எம்ஜின்ற ஒரு பெரிய லோகோவும் சூப்பராக கொடுத்துட்றாங்க. அண்ட் இதோட டெயில் லேம்பும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக த்ரோட்டாக சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே எல்இடி லேம்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹெக்டாரோட பேட்சிங்கும் வந்துடுது. இந்த ஹெக்டார் பேட்சிங் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்றது என்ன ஒன்றும் இல்லை, இதோட சீட்டரோட இதுதான். இந்த ப்ளஸ் இல்லைனா வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ப்ளஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 6+7 சீட்டர்னு வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ஸ்கிரிப்ட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரோம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 பார்க்கிங் சென்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்மி எம்டி டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட எக்ஸாஸ்டர் பார்த்தீங்கன்னா கீழே தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளோட கீ. இது ஜென்ரலைஸ்டான ஒரு கீ தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன். ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜியோட லோகோவும் இதில் கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்லீக்கான லுக்கில், நம்மளால ப்ரீமியம் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெயின் வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெயின் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சென்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இதோட வைப்பர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க. இப்போது நான் இதோட பானட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். அப்பா, சரியான வெயிட்டுங்க இந்த பானட்டு. சரியான கணக்குது. ஸோ பாடா,
எப்பா இதோட இன்ஜினுமே பாருங்களேன், ரொம்ப பேக்கடாக சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள்ன்றனால உங்களுக்கு வந்து டர்போ மோடில் வருது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் நம்மளுக்கு கிடைக்கிது. இதோட பவர் பார்த்திங்கன்னா 143 at 5000 RPM ரன் ஆகுது. இதோட டார்க் பார்த்திங்கன்னா 250 at 1600லேருந்து 3600 RPM வரைக்குமே இதோட டார்க் நமக்கு கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்டர்கூல்டு பெட்ரோல் சிஸ்டமில் நமக்கு கிடைக்கிது இந்த இன்ஜின். அண்ட் இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்ன்றதுனால நமக்கு வந்து 8லேருந்து 10 வரைக்கும் சிட்டியில் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மேனுவலில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 12 வரைக்கும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் டீசல் இன்ஜின் வரும்போது உங்களுக்கு 14 அங்கேயாவது அது 14லேருந்து ஒரு 15 வரைக்கும் சிட்டியில் வந்து மைலேஜ் கொடுக்குன்னு இவங்க வந்து கோட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த எக்டார் பிளாக் ஸ்டார்ம் கலக்க போகுதுன்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வெஹிக்கிளை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வெஹிக்கிளை வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சைமன்.